உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். 1 minute. சொல்லுங்க. ஓகே சரி, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அந்த டைரியை படிச்சு உங்க ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கன்னு இல்ல, யாருமே படிக்க கூடாது. ஆனா மது, நிச்சயமா ஒரு நாள் நான் அதை படிப்பேன். சச்சா, அடுத்தவங்க டைரியை படிக்கிறது தப்பா? ரொம்ப தேங்க்ஸ் மது. நீ எனக்கு இப்படி உதவி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி. நீ என்னை எவ்வளோ காதலிப்பேன்னு நான் யோசிக்கல. நான் பண்ண ஒரே தப்பு உன்னை லவ் பண்ணிட்டு ஸ்ருதியை கல்யாணம் பண்ணத்தான். எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்த உடனே உன் கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்க. அது மட்டும் இல்லாமல் என்னை தினமும் பார்க்க வர. நிச்சயமாக நம்ம காதல் சாகாது. நாம் 2 பேரும் திரும்ப ஒன்றா சேரணும்னு உன்ன மாதிரியே நானும் ஆசைப்படுறேன். இதை நீங்க படிச்சுட்டா என்னை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. என் டைரி எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். என் மனசுல இருக்கிறதெல்லாம் இதுல தான் எழுதி வைப்பேன். இந்த டைரி தான் என் மனசு. ஏங்க, உங்களுக்கு சமைச்சிட்டேன். இன்னைக்கும் உங்களுக்கு வீட்டு சமையல் தான். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க நார்மலா இருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க நார்மலா இல்ல. அது எனக்கு நல்லா தெரியுது. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன். ஏதாவது டென்ஷனா இல்ல ஒர்க்ல ஏதாவது பிரச்சனையா? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஓகே, நான் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன். இப்ப யாரு? இதா என் ஃப்ரெண்டுங்க. ஓகே, ஒரு நிமிஷம்.
ஹலோ. ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்ற? ஏன் கட் பண்ற? அதான் கட் பண்றேன்னு தெரியுதுல, அப்புறமும் எதுக்கு கால் பண்ற? சாரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதான் ஃபோன் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது. இல்லைன்னு சொல்லாம ஹெல்ப் பண்றியா? பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற மது. ஸ்ருதி நடன ரொம்ப அசிங்கப்படுத்துறா. அதுக்கு நான் என்ன பண்றது? ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் அப்புறம் பேசுறேன். அட மதுமிதா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நம்ம லவ் பண்ணும்போது ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணோம்ல, அதுல கொஞ்சம் பணம் இருக்கு, எனக்கு இப்ப அது வேணும். அது நீ வந்தாதான் சைன் போட்டு பணத்தை வாங்க முடியும். கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வர முடியுமா ப்ளீஸ்? சாரி, முடியாது. நான் சொன்னல ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என் ஒய்ஃப் என்ன ரொம்ப மட்டம் தட்டுறா, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சத்தியமா நான் அவனை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணு. இல்ல, பை. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஃபோனை கட் பண்ணாத. கரெக்டா அரை மணி நேரம் தான் ஆகும். பேங்க்குக்கு வந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இரு. அப்புறமா உன் வழிக்கே நான் வர மாட்டேன். சரி, வரேன். நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸை போஸ்ட்போன் பண்ணிடலாமா? வாட்? கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு 2 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள போஸ்ட்பான் பண்ணலாமான்னு கேட்குறீங்க? சாரி, வெரி சாரி, ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. என் ஃப்ரெண்டு வர முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா ஏதோ ஹெல்ப் கேட்குறா. ஏதோ அவசரமா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறா. என்னால நோ சொல்ல முடியல. அதான். யார் அந்த ஃப்ரெண்டு? அது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஓ, ஓகே. அப்போ கிளாஸ் நான் இன்னைக்கு கேன்சல் பண்ணிடுறேன். நாளையிலேருந்து ரெகுலராக பார்த்துக்கலாம். சாரிங்க. இட்ஸ் ஓகே. சாப்பிடுங்க. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என் மனசுக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் ஏன் எனக்கு இவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கு? கடவுளே. இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிருங்க. அண்ணி வரலையா? எங்கேயோ வெளியே போயிருக்காங்களா? எனக்கு தெரியுமே சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போதான் மேடத்தை பேங்க்ல பார்த்துட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.